யூனிஃபார்ம் காணுமே. கௌரி, இதோ வந்துட்டேன். என்னடா பண்ற? என்னடா இதெல்லாம்? இத்தனை நாளா பூஜை அறையில தொப்பி வச்சு கும்பிட்டு இருந்த, இப்போ என் யூனிஃபார்மே வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டியா? போற போக்க பார்த்தா ஸ்கூல் குழந்தைங்க பரிச்சட்டையில சாமி படத்தை ஓட்டிட்டு போகுமே, அந்த மாதிரி என் முதுகுல ஒட்டி அனுப்பிச்சிட்டு போல இருக்க. எப்படி ஜோக்கு? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தாங்க. பயங்கரமான 2 கொலைகாரங்களை பிடிக்கிற பொறுப்பை நீங்க ஏத்துட்டு இருக்கீங்கன்னு தேவி அக்கா சொன்னாங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அதனாலதான் உங்க ட்ரெஸ்ஸ பூஜையில வச்சு நான் கும்பிட்டேன். நீ இவ்வளவு பயந்தாங்குழியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் வேற ஓஹோ, எனக்கு தாலி கட்டிருக்க மாட்டீங்க அப்படித்தானே? நான் அப்படிலாம் சொல்லுவேனா ராஜா? பின்ன என்ன சொல்ல வந்தீங்களா? நான் அது வேற வேலையில் சேர்ந்துப்பேன்னு சொல்ல வந்தேன். இருக்கிற சைஸ பார்த்தா ரெட்டையா இருக்கும் போல இருக்க. இல்ல 3. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் ஆவோ. ஏய் பாத்தியா? நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இடிக்குது? பாத்தீங்களா, வயித்துக்குள்ள உங்க பையன் எட்டி மிதிக்கிறான். அதெல்லாம் 1 வருஷத்துக்கு கிடையாது. 1 வருஷமா? ஆமா. அம்மா தாங்காதம்மா. அதாவது டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அது அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும்னு. ஓ, டியூட்டிக்கு டைம் ஆகுதே, ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்புங்க. கடமை இது கடமை. எஸ். வேற வெயிட்டான சம்பளம் தூக்க கூடாது. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். அப்புறம் சாயங்காலம் அது கார்பெட். நீங்க உள்ள வந்துட்டு போங்க. இது கார்பெட் வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது, உள்ள வாங்க. ஐயோ, என்ன நீ இப்படி சகுனம் பாத்துக்கிட்டே பாரு. எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுமா. நான் சொல்றேன், வேலைக்கு போகணும்ல. அதெல்லாம் இல்ல, உட்காருங்க. சேர் பரவாயில்ல, உட்காருங்க. மோர் கொண்டாரேன். குட் மார்னிங் ராமு, ஹவ் ஆர் யூ? என் மேல கோவமா? இந்த கோவத்தெல்லாம் என் கணக்கு வாத்தியார் கிட்ட வச்சுக்கோ. நேத்து என்னாச்சுன்னா, கணக்கு வாத்தியாரு இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுத்துட்டாரு. அதனால லேட் ஆகி போய் உன்னோட ஆட முடியல. நேத்து சாயந்தரம் உன் கூட நான் ஆடல இல்ல, அது கணக்குல போட்டுக்கிறேன். நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட பேசுடா ப்ளீஸ். தேங்க்யூ ராமு, தேங்க்யூ. சாவித்ரி, சாவித்ரி. இத வந்துட்டேம்மா. சாவித்ரி, ஆபீஸுக்கு அவசரமா போகணும். டிஃபன் ரெடி பண்ணி வை. ஆகுதுமா. ஆமா, குழந்தை ரெடி ஆயிட்டானா? அவரை அப்பவே குளிப்பாட்டிட்டேன். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருப்பாரு. திடீர்னு யுகந்தர் செத்து போயிட்டானா? செத்து போல ஆண்டி. யுகந்தர் இரும்பு மனுஷனாச்சே, அவரை எந்த குண்டும் சாகடிக்காது. அதானே. ஏமா ஜான்சி, இன்னைக்கு உனக்கு காலேஜ்ல இவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியே, போய் குளிச்சிட்டு வா, டிஃபன் ஆறி போயிடும். சரி. நீ இந்த புத்தகத்தோட பாத்ரூமுக்கு போனா பொழுது போன பிறகுதான் வருவ. போ. உனக்கு இன்னும் டைம் ஆகலையா? டை எடுக்கிறேன்னு வந்து விளையாடிட்டு இருக்க? டையை தான் தேடிட்டு இருக்கேன். டை உன் பாக்கெட்லயே இருக்குடா. தேங்க் யூ. குட் மார்னிங் டு எவரிபடி. ஹாய். வா கிஷோர், டிஃபன் சாப்பிடு. தேங்க் யூ அங்கிள், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி, கொஞ்சம் காப்பியாவது சாப்பிடு, உட்காரு. என்ன கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? பிஸி டான்சர் ஆச்சே. நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாரு? டைம் இருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்போலாம் டிஸ்கோ டான்ஸ், பிரேக் டான்ஸ்னா ஜனங்களுக்கு மோகம் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம், அதனால தான் வர முடியல. அதானா, ஒருவேளை மேரேஜ் லேட்டா போகுதுன்னு நம்ம ஜான்சி ஆட்டம் உனக்கு கவலை ஏற்பட்டுடுச்சா? போங்கக்கா. விஷயம் என்னன்னா கிஷோர் தம்பி, உங்க கல்யாணத்தண்ணி கூட டான்ஸ் ப்ரோக்ராம் ஒத்துக்கீங்களோன்னு நம்ம ஜான்சி பயப்படுறா. பயப்பட வேண்டாம், வெளியூர் ப்ரோக்ராம் வச்சுக்க மாட்டேன். அப்படின்னா உன் ப்ரோக்ராம் உள்ளூர்லயே வச்சுக்குவியா? தீபன் சீக்கிரம் ரெடி ஆயிடு, ரிக்ஷா வந்துடும். அக்கா, என் மொப்பட்டுக்கு ஏதோ கோளாறு. நீ என்ன டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறியா? சாரி, நான் ஏர்லியரா போகணும். டிஓ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். நீ தீபனோட ரிக்ஷாவில் போயிடு ஜான்சி. போலாம், ஆனா நான் வேணா டிராப் பண்றேன், வரியா? முதல்ல அதை செய்யுங்க. அதுக்காகத்தான் எங்க ஜான்சியோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வரணும், புரியுதா? காலேஜ் புரியல, கட் பண்ணிட்டு மாட்டேன். போயிட்டு வர்றியா தீபன்? டாடா மம்மி. டாடா. வரேன் ஜான்சி. சரிக்கா. பாய். ஏயா 2 மணிக்கு வர சொன்னேனே, ஏன் லேட்டு? எல்லாம் என் சம்சாரத்தினால லேட்டு. உங்க சம்சாரமே இவங்க தானே? ஆமா. அதெல்லாம் வீட்ல ஏன் லேட்டு? சோறாக்கி குழம்பு வச்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போயிடுச்சு.
தேவி ம்? உனக்கு பிடித்தமான வத்த குழம்பு வச்சிட்டு வந்திருக்கேன். அல்வா கிண்ட சொன்னே கிண்டுனீங்களா? கிண்டாம இருப்பனா? இல்லையா, நீ கான்ஸ்டேபிள், அந்த அம்மா ஹெட் கான்ஸ்டேபிள். அவங்க எப்படி உங்களுக்கு சம்சாரம் ஆனாங்க? அது ஒரு பெரிய சமாச்சாரமான பிளாஷ்பேக். உங்களுக்கும் பிளாஷ்பேக்கா? ஏன் காமெடினுக்கெல்லாம் பிளாஷ்பேக் வந்து ஒத்துக்க மாட்டீங்களோ? வரலாம், வரலாம். சொல்றேன் கேளு. ஒரு பார்க்கல இவளை நான் பார்க்கையில, யார் நீ? என்ன பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியறதுக்கு நீ என்ன டிவியா? அட போயா, காலையில இருந்து நின்னுகிட்டு இருக்கேன், ஒரு கிராக்கியும் கிடைக்க மாட்டேங்குது. ராக்கியா? நாம நினைச்சபடி பலான கேஸ் தான், அமுத்திர வேண்டியதுதான். யார் நீ? ஆ, இந்த ஏரியாவுல என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்பி, ஐஜி வரைக்கும் அம்மாவுக்கு அத்துப்படி ஆக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்டே வளைச்சிட்டியே. ஆமா, ஆட்டோல வந்தியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, இந்த பார்க்குக்கு தனியா வர்றவங்க எல்லாம் ஆட்டோல தான் வருவாங்க. டாக்ஸி பிடினா ஹோட்டலுக்கு போயிருவாங்க. ரேட் என்ன? ஆட்டோவுக்கா ஹோட்டலுக்கா? உனக்கு 1000 ரூபாய். மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. ஜாஸ்தியா இருக்கு. அது சரி, ஐஜி பாத்தியாச்சே, ஹை கிளாஸா தான் இருக்கும். ஆமா, அந்த 1000 ரூபாய 500 500 2 டியூவா தர்றேனே. தவணை முறையில எல்லாம் கிடையாது, மொத்தமா தான் தரணும். சரி, இன்னையில இருந்து சம்திங் அதிகமா வாங்க வேண்டியதுதான். சைக்கிள்ல டபுள்ஸ் போறவனி எல்லாம் பிடிக்க வேண்டியதுதான். ஐயோ, அதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போலாம்னு சட்டமே போட்டாங்களே. நிலைமை தெரியாம சட்டம் போட்டுருவாங்களே. சரி, தர்றேன், வா போகலாம். ஒரு கண்டிஷன். என்ன? போறதுக்கு முன்னால இந்த தாலியை நான் கட்டிக்குவேன். எதுக்கு? நாம ரூம்ல இருக்கும்போது போலீஸ் வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தாலியை பார்த்ததும் நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கை பெரிய கை. இன்னொரு விஷயம். இன்னொரு தாலியை நான் கட்டிக்கணுமா? இல்லங்க, போகும்போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிருவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கள நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு, என் பேரை சொன்னாலே அலறும். வா உள்ள வா, நம்ம செல்வாக்கு தெரியும். பாத்தியா இந்த ஸ்டேஷன்ல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு? உங்களுக்கு இல்ல, அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? இப்ப இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஸ்டேஷனே மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருச்சா? யோ, நான் கேஸ் இல்லையா, உன்ன மாதிரி கேஸுங்களை பிடிக்க வந்தவோ. பிடிக்க வந்தவளா? ஆமா, உன்ன மாதிரி டியூட்டியே பார்க்காம லூட் அடிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள். நான் யார் தெரியுமா? தெரியுமே, ஈவன் ஸ்டேஷன்ல சாதாரண கான்ஸ்டபிள். நிறுத்தியா? நீ என்னமோ ஐஜி நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? 20 வருஷமா நீயும் கான்ஸ்டபிள் தான். 3 தடவை சஸ்பெண்ட் ஆகி போய் மந்திரி சிபாரிசுல வேலைக்கு சேர்ந்த. நான் அப்படியா? என் சொந்த திறமையில முன்னுக்கு வந்தவையா? அது உனக்கு தெரியுமில்ல? அதான் ஊருக்கே தெரியுமே. அப்படி சொல்லு. இப்படியே பார்க்க ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து முடிஞ்சுச்சு. இன்னும் ஆஸ்பத்திரிக்கு தான் போல. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? குழந்தைக்காக தான். நாளையில இருந்து 3 மாசத்துக்கு லீவை போட்டுட்டு நாங்க 2 பேரும் தேனிலவுக்கு போக போறோம். 3 மாசத்துக்கா? அப்பத்தானே இவ 3 மாசமாயி வருவா. தேனிலவுக்கு வாங்க. இவன் தான் ஜானி. இவன் பேர்ல 6 கொலை கேஸும் 24 ராபரி கேஸும் இருக்கு. இவன் ரெங்கா. இவன் மேல 4 கொலை கேஸும் 15 ராபரி கேஸும் இருக்கு. மிஸ்டர் சங்கர், இவங்க 2 பேரும் இன்டர்நேஷனல் ஃப்ராட்ஸுங்க. இவங்க வந்து பெரிய பெரிய நகரங்கள்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க. பம்பாய் போலீஸும் டெல்லி போலீஸும் இவங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அவங்களால பிடிக்க முடியல. இப்ப மெட்ராஸ் வந்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. மிஸ்டர் சங்கர், உங்களால தான் நம்மளோட மானத்தை காப்பாற்ற முடியும். அவங்கள பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்தாங்க. இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு துணையா இன்ஸ்பெக்டர் நிவாஸ் இருப்பாரு. நீங்க தான் உங்களை கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். வித் பெஸ்ட் ஆஃப் லக். கௌரி, கௌரி, கௌரி. தேவி அக்காவா? பார்த்து மெல்லமாவாமா. வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், வா. நீ முழுகாம இருக்க, என் வீட்டுக்காரர் தான் இருக்காரு, என்ன பிரயோஜனம்? இந்தம்மா. என்னக்கா இதெல்லாம்? இது நாகாத்தம்மா கோயில்ல மந்திரிச்ச கயிறு. நீதான் அடிக்கடி பயப்படுவியே, இத கட்டிக்கிட்டா பயம் எல்லாம் போயிடும். அப்படியா? இருங்களேன், காஃபி சாப்பிட்டு போலாம். ஐயா, நீ வேறம்மா. போலீஸ்காரங்களுக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம்? எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் என்னக்கா வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? அட என்னம்மா நீ, இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் வந்து சாப்பிடுவேன். இத பாரு, இன்னும் ஒரு வாரத்துல அண்ணன் மாதிரியா ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கணும். வரட்டுமா? சரி வாங்க. மிஸ்டர் பழனி, நீங்க இப்ப ஏர்போர்ட் போறீங்க. யாராவது சந்தேகப்படும்படியா நடந்துக்கிட்டா இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்றீங்க. ஓகே? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். நான் தான் ஜானி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சங்கர் சார், எங்களை பிடிக்கிறதுக்கு ஐஜி உங்களை நியமிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எங்களை நாங்களே அறிமுகப்படுத்திக்கிறோம். இந்த போன் எங்க இருந்து வருதுன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. என்ன சார், எங்க இருந்து பேசுறோங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றீங்களா?
ட்ரை பண்ணாதீங்க சார். உங்களால முடியாது. ஒரு 2 நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா எங்க வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல, எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல. யூ பிளடி. ஹலோ ஹலோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல சார். மெயின் லைன்ல கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சம்சாரம் சொல்றா, பேயே வந்தாலும் பயப்பட மாட்டேனே. இங்க பார், ஹேங்கர்ல சட்டதங்க போட்ட மாதிரி ஒரு உடம்பு. நீ எல்லாம் ஏயா போலீஸ் வேலைக்கு வந்த? யோ என்ன கிண்டலா பண்ற? போலீஸ் வேலையில சேர்றதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி தாயா இருந்தேன். சர்வீஸ் செஞ்சு செஞ்சு இப்படி இழைச்சிட்டேயா. யோ வேற சாதாரணமா நினைக்காத. மலையூர் மம்புட்டியா இருந்தானே, அவரை பிடிச்சது நீதானா? நான் தான் பிடிக்கணும்னு நினைச்சேன். வேற ஒருத்தன் பிடிச்சுட்டான். அதை விடு. இந்த தீச்சட்டி கோவிந்தன் இருந்தானே, அவரை நீதான் பிடிச்சிய? பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னொருத்தன் பிடிச்சுட்டான். இப்ப இவரை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? ஒதுங்கு ஒதுங்குங்கிற. ஆமா, ஏன் இந்த அம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்க? யோ இவங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம், ஆனா பொம்பளை. இவங்களை யாராவது கையை பிடிச்சு வலிச்சிட கூடாதேன்னு நான் செக்யூரிட்டியா இருக்கேன். இதுக்கு எதுக்கு பொம்பளைங்களா வேலைக்கு சேரணும்? சோ தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் உன் புருஷன். அதெல்லாம் வீட்ல. ஐயோ, வீட்லயும் ட்ரெஸ் போட்டுட்டு உயிரை வாங்குறாயா? ட்ரெஸ்ஸை கட்டிட வேண்டியது தானே. முடியாதுங்கிறாளே. ராத்திரி 1 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வைக்கும் போது ஒரு சத்தம். என்னன்னு கேட்டா உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடாருன்றான். அடுத்த நாள் டியூட்டி முடிஞ்சு 1 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வச்சு கொஞ்சம் போது ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா உங்களை ஏட்டையா கூப்பிடாருன்றான். இன்னைக்காவது கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வச்சா நீ கூப்பிடுற. சாரி சாரி அம்மா, அடுத்த தெருவுக்கு போலாமா? அடுத்த தெருவுக்கு போறீங்களா? என்ன பிச்சை எடுக்க போறீங்களா? அப்பா பார்த்து, என் சம்சாரம் 3 மாசம். மாப்பிள இல்ல, நாளைக்கு வந்துரும். மாப்பிள ஓகே ஓகே. அர்ஜென்ட்டா வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க? ஒண்ணு இல்ல மாமா, கௌரி கோவில்ல மாவிளக்கு போடணும்னு சொல்றா. சரி. என்னையும் கூட வர சொல்லி அடம் பிடிக்கிறா. என்னால இப்ப வர முடியாது. அதான் இப்ப உங்களை வர சொன்னேன். வாங்க ஜீப்ல போயிட்டு பேசுவோம். ஓகே. நான் என்னமோ எழுத நினைச்சு பயந்தே போயிட்டேன். என்ன ஊருக்கு போற குஷியா? என்னங்க இது இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் ரெடி ஆகி ரொம்ப நேரமாச்சு. அங்கிள். அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சௌக்கியமா இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம், நீ கோச்சு கூடாது. ஏசி கிட்ட 2 நாள் பர்மிஷன் கேட்டேன், தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா உங்க அப்பா வந்து நிக்கிறாரு. மாமா நீங்களா இங்க வரல, அந்த அம்மனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்க. உண்மைதான் மாப்பிள்ள. நீ என்ன பண்ற? உங்க அப்பாவோட ஊருக்கு போற. ஏசி நாளை காலையில கேம்புக்கு போறாரு. அவர் அந்த பக்கம் போன உடனே நான் இந்த பக்கம் வந்துடுறேன். ஓகே? நான் போக மாட்டேன். என்னடா சொல்றது கேளுடா. முடியாதுங்க, நான் போக மாட்டேன். அம்மா அவர் தான் நாளைக்கு வரேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏமா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, அவர் அப்படிதான் சொல்வாரு, ஆனா வரவே மாட்டாரு. அது வேற இருக்கா? மாமா ஒரு நிமிஷம், என்னை பத்தி உனக்கு தெரியாதம்மா. நீ இல்லாம என்னால தூங்க முடியாதுமா. வாய மூடுடி. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. நகரடப்பாவில கல்ல போட்டு ஆட்டின மாதிரி 100 கூடுன்னு கேட்டுக்கிட்டு நின்ன எனக்கு கெட்ட கோவம் ஒரு ஜாக்கிரதை. மிருங்க மத்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால என்ன பார்த்தா மாடு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. என்ன சொன்ன? நான் மிருகம் இல்லடி, உன் அப்பா மிருகம், உன் அம்மா மிருகம். அவங்க 2 பேருக்கும் பிறந்த நீ காண்டா மிருகம். போதும், எங்க அப்பா உன்ன மாதிரி பாம்பு தவக்கல வியாபாரி இல்ல, தங்க வியாபாரி. அப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த 10 மாசத்து தங்கம் தான் இந்த மிருகத்தை கட்டிக்கிட்டு மிருகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற. ஐயோ, மிருகங்கள்னு பன்மையா சொல்றியடி. ஐயோ ஐயோ, இதுக்கு முன்னால எத்தனை மிருகங்களோட நீ வாழ்ந்த? பத்தினியான என்னையே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம என்ன பண்றது? நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாத்தீங்களா பரசுராமன் சார் 100 ரூபாய் கேட்டதுக்கு என்னெல்லாம் சொல்றாரு. வணக்கம் ப்ரொஃபசர் சார். என்ன அழகேசன், பாவம் சுந்தரி கிட்ட ஏன் சண்டை போடுற? அவ காசு கேட்டா கொடுக்க வேண்டியதானே? இருங்க, நீங்க சொன்னதெல்லாம் எங்க அப்பா போன் பண்ணி சொல்றேன். அழகு, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துப்பா. என் பேரனுக்கு ஒரு லவ் பேர்ட்ஸ் வேணுமா? தரேன் சார். பசங்க விளையாடுற மாதிரி அருமையான லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கு. வா தம்பி காட்டுறேன். இன்னும் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிடு. அப்பா உங்களை போன்ல பேச சொல்றாரு. வந்துட்டேன். தாத்தா தாத்தா இது கூட ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. ஆமாப்பா, அது ரொம்ப நல்லா இருக்கு. வளர்க்கறது ஈஸி. தாத்தா இதையும் வாங்கிக்கலாமா? வேண்டாண்டா, இப்பவே வீட்டை மிருக காட்சாலி ஆகிட்டேன்னு உங்க அம்மா என்ன திட்டுறா. ப்ளீஸ் தாத்தா. எங்க அப்பா போன். வாய மூடு. ஒண்ணே இல்லப்பா, அவள தாத்தா தாத்தா எனக்கு ஒரு ஜட உடும்பு வாங்கி கொடு தாத்தா. சரி, உடம்புல ஒரு ஜோடி கொடு அழகு. ஆர்டர் கொடுத்து வாங்கணுமுங்க, 1 வாரம் டைம் ஆகும். அப்படின்னா இதை கொடுங்க. அது வேற ஆளுக்காக வர வச்சிருக்கு தம்பி. அடுத்த வாரம் 2 பெரிய உடும்பையே வர வச்சு தரேன். இப்ப வா, இந்த லவ் பேர்ட்ஸ் தரேன். எங்க அப்பா போன்ல இருக்காரு, சீக்கிரம் வாங்க. வர்றேன். என்ன வியாபாரம் பண்ண விட மாட்டியா? அப்ப நான் கேட்டதை கொடுங்க. ஓ, உயிர் எடுக்கிறாளே. இந்த அப்படி போய் தொலை. இனிமே உங்க அப்பன் போன் பண்றான்னு என்ன மிரட்டாத. யார் பேசுறது? கௌரி இப்பதான் வந்தா, கொஞ்சம் இருங்க. அம்மா கௌரி, உனக்கு போன்மா.
யாருப்பா? யாரோ உன் ஃப்ரெண்டா. ஹலோ. உன் மேல இறக்கப்பட்டு உனக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. அதை நீ பயன்படுத்திக்கல. வாயும் வயிறுமா இருக்கும் போதே நீ விதவையாகணும்னு உன் தலையில எழுதியிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஹலோ 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 ஹலோ. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணுமில்லப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்கால, ஆமா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேமா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. சரிப்பா. போமா போ. தங்கச்சிக்கு சீரியஸ்னு டெலிகிராம் வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என்னால இப்ப உடனடியே ஊருக்கு போக முடியாது, அதான் யோசிக்கிறேன். நீங்க கவலையப்படாதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் ஊருக்கு போயிருக்கிற விஷயத்த மிஸ் நிவாஸ்க்கு தெரியப்படுத்துங்க. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த கேஸை நிவாச பார்த்துக்க சொல்லுங்க. சரி, ஓகே? அப்பா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது நம்ம விஷயம். நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வந்துருவேன். நீ நல்ல பிள்ளையா நடந்துகிட்டேன்னா வந்த உடனே பிக்னிக் கூட்டிட்டு போவேன். ஓகே? ஓகே மம்மி. டாடி, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. அந்த கவலை உனக்கு எதுக்குமா? ஜானி எங்க? வா சாவித்திரி, உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நகையை கொண்டு வந்தியா? இல்ல. சொல்லு. உண்மையை சொன்னதா உன் உயிரை எடுத்துருவேன். சொல்லு. நகை எங்க? சொல்லு. அவளை விடுங்க. நீ சும்மா இரு ஜானி. விடு ஜானி, நீ சும்மா இரு. ஏன் நகை எடுத்துட்டு வரல? அதை நான் புதைச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு திரும்ப நீங்க நகைக்காக என்கிட்ட வருவீங்கன்னு பார்த்தேன். ஆனா அவங்களுக்கு பயந்து நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கதா தெரிஞ்சதுனால. அவ நம்மளையே மோசம் பண்ண நினைக்கிறா ஜானி. அவ சொல்றத நம்பாத. மோசம் செய்யணும்னு நினைச்சிருந்தா எப்போ பண்ணியிருந்திருப்பேன். ஜானி, அந்த நகை யார் கண்ணிலையாவது பட்டு அதனால நம்ம மாட்டிக்குவோங்கிற பயத்துல தான் நான் வேலை செய்யற வீட்டுல அந்த நகையை புதைச்சு வச்சிருக்கேன். அங்க எப்பவும் யாராவது இருந்துகிட்டே இருக்கறனால தான் என்னால கொண்டு வர முடியல ஜானி. வெரி குட். உனக்கு கூட மூளை இருக்கு. உன் பாராட்டை கேட்கணும்னு நான் வரல. அவங்களுக்கு அவசரம் கொடுக்க அவனை பத்தி அவனுக்கு தெரியுமா? ஆமா, நாளைக்கு நகையை கொண்டு வந்துருவியா? அது என்னால மட்டும் முடியாது, நீங்களும் வரணும். அதிர்ஷ்டவசமா அந்த வீட்டு எஜமானியமா ஊர்ல இல்ல. அந்த பையனை பொண்ணு நாளைக்கு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்க வந்துடுறோம். ஆனா அந்த வீட்டுல ஒரு கிழவன் மட்டும் எப்பவும் இருந்துட்டு இருக்கான். அவனும் நாளைக்கு 10 மணிக்கு வெளியே போறதா சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள முடிச்சிடலாம். கரெக்ட் ஐடியா. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நகை நம்ம கைக்கு வந்துரும், பணத்தோட வெளியூர் பறந்துரும். அதிக சந்தோஷத்துல அதிகமா குடிச்சிட்டு ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க, அளவோட குடிங்க. இந்தப்பா மாட்டிக்க. கிளம்பு. தேங்க் யூ சாவித்ரி. டாடா. டாடா. ஏமா ஜான்சி, நீ இன்னும் புறப்படலையா? பெருசா இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் ஒண்ணுமில்ல, அதனால காலேஜுக்கு போல. நீ போகலையா? இன்னைக்கு போற மூடே இல்ல. காலேஜுக்கு போகலனா பாடம் போயிடாது. ஒரு நாள் போலன்னா என்ன? அப்படி சொன்னா எப்படிமா? நீ முதல்ல காலேஜ் கிளம்பி டைம் ஆகுது. போப்பா. அம்மோய், சத்தியமா போக மாட்டேன். அதுக்குள்ள என்னாச்சு? இன்னைக்கு அந்த போர் மாஸ்டர் கிளாஸ். அவர் லெக்சர்னால ஒரே தலைவலி. இன்னைக்கு கண்டிப்பா மட்டன் தான். ஜான்சி ஜான்சி, நான் சொல்றதை கேளுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போமா, நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்க. என் டிடெக்டிவ் பிரெயினுக்கு நீ என்னை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ற போல தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போமா போ. சாவித்திரி, இது மிலிட்டரி டிசிப்ளின். போகலைன்னா சும்மா விட மாட்டா. சாவித்திரி, எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. காபி தரியா? சரியா? ஏங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்த உடனே வந்துருச்சுங்களா? என்ன ஆர்டர் கொடுத்த உடனே? அப்படியா? பெஞ்ச் மேல இருக்க எடுத்துக்க. சரிங்க. ஆமாங்க. உங்க மீச மேல சத்தியம்ங்க. ஏங்க இதானுங்களே? ஆமா சரிங்க. அப்படியே செய்யுங்க. என் தாத்தா வந்து பணம் கொடுப்பாருங்க. சரி எடுத்துட்டு பாரு. தேங்க்ஸ். ரிக்ஷாமேன் ரிக்ஷாமேன், முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் இத வச்சிடுவோம், அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம். என்ன? சரி ராஜா, உட்கார். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருப்பேன். குட் மார்னிங் மிஸ்டர் அழகு. என்ன குட் மார்னிங்கோ? குட் மார்னிங் டாக்டர், வாங்க வாங்க.
எங்க ஜூக்காக ஆர்டர் கொடுத்த ஸ்னேக் வந்திருக்குன்னு போன் பண்ணீங்களாமே? ஓ வந்தாச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாகாணமா அலைஞ்சு அந்தமான்ல இருந்து வர வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி பாம்பு எந்த சூழலையும் கிடையாதுங்க. இங்கதானே வச்சிருக்கேன். காணுமே. சுந்தரி, இங்க இருந்த பெட்டி எங்க வச்ச? எங்க அப்பா திரும்பி போன்ல கூப்பிடுறாரு. உன் போனும் நீயும். இங்க இருந்த பெட்டி எங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? எங்கேயும் போகல. அன்னைக்கு உடும்புக்கு ஆர்டர் கொடுத்த பையன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பையன் கொண்டு போனது உடும்பு இல்லடி, காலேஜுக்கு ஆர்டர் கொடுத்திருந்த பயங்கரமான நாகம், கருநாகம். சீக்கிரமா இதோ இந்த பீரோ கீழே பதிச்சு வச்சிருக்க. இதை நகர்த்தணும். எங்கேயோ பாதாளத்துல கொண்டு போய் வச்சிருக்கேன். சரி புடி. ஹலோ, நிவாஸ் ஹியர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். என் பேர் தேவிகா ராணி. நான் ஜூல டாக்டரா வேலை செய்றேன். எஸ், சொல்லுங்க. எங்க ஜூக்காக பிளாக் கோப்ரா ஒன்னு ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம். அது தவறுதலா வேற ஒரு பார்ட்டிக்கு டெலிவரி ஆயிப்போச்சு. யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை கேஸ் சிலிண்டர் காரணம் இருக்கும். நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாவா? உள்ள போ. ரங்கா, நான் வர வரைக்கும் இங்கே இரு. நீயா? ஆமா, நானே தான். நீ ஏன் திரும்பி வந்த? போக மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? இங்க பாரு, இந்த அவதாரத்தோட திரும்பி வந்திருக்கேன். இனிமே இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். என்னது? காலேஜுக்கு போக மாட்டியா? ஆமா, போக மாட்டேன். ஆமா சாவித்ரி, இன்னைக்கு ஏன் இப்படி மிரள்ற? மிரள்றேனா? நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, இத வச்சுக்க, நான் குளிச்சிட்டு வரேன். அந்த பாம்பு கடிச்சா 10 நிமிஷத்துல துடியா துடிச்சு உயிர் போயிடும். அது விஷத்துல இருந்து காப்பாத்த இங்க எந்த மருந்தும் இல்ல. அந்த பாக்ஸை யார் கொண்டு போனாங்க டாக்டர்? 8 வயசு பையன், பேரு தீபன். ரிட்டையர்ட் ஜுவாலஜி ப்ரொஃபசர் பரசுராம பேரன். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் சேவ் தி லிட்டில் பாய். சாவித்ரி! சாவித்ரி! இவன் வேற வந்துட்டானே. சாவித்ரி! சாவித்ரி! கதவை சாவித்ரி! பாத்தியா? நீயே திரும்பி வந்த இப்போ. டேய், நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போல? ஆர்டர் கொடுத்த உடுமை வந்துடுச்சு, வீட்ல வச்சிட்டு போலான்னு வந்தேன். அதை நான் கொண்டு போய் வைக்கிறேன். நீ போ. ஐயோ மாட்டேன், நான் தான் வைப்பேன். ஐயோ, என்கிட்ட குடுறா. அந்த டவல் எடுத்து கொடு. டேய் தீபா, நில்லுடா. அந்த பெட்டி என்கிட்ட கொடு. இதுக்கு பசியா இருக்கும், நான் தீனி போட்டு போறேன். அங்க போகாதடா. அந்த பெட்டி என்கிட்ட கொடு. அதுக்கு நான் தீனி போடுறேன். நீ ஸ்கூலுக்கு போ. மாட்டேன், நான் தான் போடுவேன். ஒரே ஒரு வாட்டி பாத்துறேன் சாவித்ரி. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தது பார்க்கலாம். நீ முதல்ல போ. பொட்டியை திறக்கலன்னா மூச்சு அடிச்சு செத்துடும். அப்பா, சரி இருடா, திறக்கிறேன். அந்த கத்திரிக்கோலை எடு. ஸ்கூலுக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இரு. அம்மா வந்தது சொல்றேன். இந்தா. தினம் ஏதாவது ஒண்ணு புடிச்சிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? உடுமை கொண்டு வந்திருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறீங்களா? இருங்க, பெரியவங்களை கூப்பிடுறேன். சாவித்ரி, போலீஸ் போன் பண்றாங்க. சாவித்திரிக்கு என்னாச்சு? பாம்பு கடிச்சிச்சு. சீக்கிரம் தூக்கு, வெளியே கொண்டா. கம் ஆன், குயிக். மிஸ்டர், நீங்க யார்? யார் நீங்க? அவளை எங்க கொண்டு போறீங்க? ஏய், சீ, ஓடி. கம் ஆன், குயிக்.
யாருக்கு பண்ற? ஏன்டா போன்ல என்ன கட் பண்ணு? போலீஸ் போன் பண்றேன். கூண்டோட கைலாசம் அனுப்பிடு. வீணாக்காத. கமான். Hey! Come on, come on! Come on! Audrey! என்ன பாக்குற? போடி! Hey! பாத்துக்கிறேன். நீ நகைப்பட்டி எடுத்துக்கோ. சரி. ஐ டோன்ட் கோ. Idiot! அவசரப்பட்ட அந்த எஸ்ஐ எதுங்க சுட்டேன்? இல்லன்னா அவன் நம்மள சேர்த்து கட்டியிருப்பான். தெரியுமா? Shut up! அங்க போய் என்ன நடக்குது பார்த்துட்டு வா. ஹலோ ஹலோ மைக் 2 காலிங். மைக் 2 காலிங். நம்பர் 42 பிரகாசம் ரோட். என்னாச்சு? அந்த எஸ்ஐ செத்துட்டான். ஜனங்களா கூட்டிட்டாங்க. நாம உடனே இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். பெட்டி எடுத்துட்டு வா. சரி. யாரு அங்க நிக்கிறது? போங்க. நிவாஸ். மிஸ்டர் கிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் நிவாஸ் இங்க எதுக்காக வந்தாருன்னு ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஜானி, போலீஸ் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஒரு வேலை செய்யும். மாடிக்கு போயிட்டா வெளியே என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம். முதல்ல இந்த சவத்தை இங்க ரிமூவ் பண்ணு.
Hey, don't move. போங்க யார் மேல போங்க 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 என்ன மிஸ்டர் பஞ்சு சார், இந்த வீடு யாருது? ரிட்டையர்டு ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் வீடு சார். ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் வீட்ல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை சுடுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? சம்திங் ராங். கான்ஸ்டபிள்ஸை வச்சு இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுங்க. ஃபாஸ்ட். ஓகே சார். ஓபன் தி டோர். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய குற்றம். ஐ சே ஓபன் தி டோர். மறுபடியும் எச்சரிக்கை செய்றோம். கதவை திறந்து உள்ள வந்துருவோம். We will shoot at sight. இன்ஸ்பெக்டர், ஏய் யாரா நீ? நான் யாருங்கிறது உனக்கு அவசியம் இல்ல. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. இந்த வீட்ல உள்ள 3 பேரோட உயிரும் என் கையில இருக்கு. I don't believe you. மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. நீங்க யாராவது உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுனா 3 பேரையும் கொன்னுடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. இவங்க சொன்னபடி எங்களை கொல்லுவாங்க. இவங்க எனக்கு துணிஞ்சவங்க. நிறுத்துங்க. எல்லாரும் பின்னால வாங்க. நீங்க எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. இந்த நாட்டுல நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் காக்கி சட்டை போட்ட ஒவ்வொருத்தரும் உன்னை தேடி கண்டுபிடிப்பாங்க. உடனே சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆயிடு. எங்க கிட்ட இருக்கிற 3 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க கிட்ட சரணடைவோம். ஸ்டாப் தட். அவங்க ஒண்ணும் செஞ்சிடாத. போலீஸ் அப்புறப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்ல. இத பெரிய அதிகாரிகிட்ட கன்சல்ட் பண்ணணும். ப்ளீஸ். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ்பி ஆபீஸ் போன் பண்ணி என்ன செய்யலாம்னு கேளுங்க. ஓகே சார். இந்த கார் யாரோடது? தெரியாது சார். ப்ரொஃபசர் கிட்ட கார் கிடையாது. சந்தேகமே இல்லை. அப்போ இந்த கார் கொலகார பாவிங்களோட காரா தான் இருக்கணும். ராஜா, இந்த கார் யாரோடையது, யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எல்லா விவரத்தையும் ஆர்டிஓ ஆபீஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே சார். குயிக். கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த கிரவுட் கிளியர் பண்ணுங்க. எஸ்பி வெளியூர் போயிருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி போர்ட்ஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கார் யாருன்னு விசாரிச்சீங்களா? இது எம்எல்ஏயோட கார். இன்னைக்கு காலையில அசோகா ஹோட்டல் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம்னு கம்ப்ளைண்ட் இருக்கு பியூன் ஸ்டேஷன். இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு எதிர் வீட்ல இருந்து அவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் இந்த காரை ரிமூவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். கார் போன ஆத்திரத்துல அவங்க வெளியே வருவாங்க. அப்ப நாம அவங்களை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கோ ஹெட். நீங்க ரவுடியா? இங்க ஒரு வடு இருக்கணுமே. இது நெஜம் துப்பாக்கியா இல்ல தீபாவளி துப்பாக்கியா? இன்னொரு தடவை துப்பாக்கியை தொட்டா கையை ஒடிச்சிருவேன். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்துட்டு தரேன். ஏய், கிண்டலா? போடா. யானி, என்ன? நாம வெளியே போக முடியாம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்க வச்சுட்டான். அப்படியா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. நம்ம போய் பார்த்து. எல்லாம் ரெடி சார். ஜானி, நம்ம காரை ரிமூவ் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர், இடியட். அவங்க நம்மளை வெளியில வரவழைக்கிறதுக்காக கார் எடுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்,
சார், பெரிய அதிகாரிங்க கிட்ட கன்சல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. மரியாதையா காரை கொண்டாந்து நிறுத்துங்க. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வராம நாங்க எதுவும் செய்ய முடியாது. அதனால நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்ப வெயிட் பண்றோம். அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இந்த பையல ஷூட் பண்ணி வெளியில தூக்கி போட்டா சரண் ரங்கா, நெல்லு. ரங்கா, இதெல்லாம் ஒன்னால வந்ததுதான். அவசரப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சுட்ட. இவங்க நம்ம பிடியில இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட பேரம் பேசி தப்பிச்சுக்கணும். ஆனா அவன் சரண்டர் ஆக மாட்டேங்கிறானே. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க சரண்டர் ஆகியே தீரணும். ஜன்னல் வழியா பார்த்தவன் ரெங்கா, இன்னொருத்தன் ஜானி. இவங்க 2 பேரும் நாகேஸ்வரன் கோவில்ல கொள்ளையடிச்சவங்க. இவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? தாத்தா, என் முயல் பசியால கத்துது. அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாத்தா. நீ போக கூடாதுயா. அது பசியால கத்தலப்பா. அந்த ரூமுக்கு பாம்பு போயிருக்கும். அதை பார்த்து பயந்து அப்படி கத்துது. அப்படின்னா பாம்பு என் முயலை கொண்டுடுமா என்னமோ? நான் போய் முயலை கொண்டு வந்துடுறேன். ஏய் நில்லுடா. அது சாதாரண பாம்பு இல்லப்பா. சாவித்திரி செத்ததை பார்த்தில்ல? அது பயங்கரமான கருணாகம். அது கடிச்சதுனாலதான் சாவித்திரி அப்படி செத்தா. அது அவ்வளவு பயங்கரமான பாம்பா? அது கடிச்சா விஷம் உடனே ரத்தத்தோட கலந்துடும். சாவித்திரியாட்டமே கதறி கதறி பயங்கரமா செத்துடுவாங்க. ஓஹோ, நீ ஜூவாலஜி ப்ரொஃபசர் இல்ல? அப்படின்னா உனக்கு பாம்பை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீயே அந்த பாம்பை அடிச்சு கொள்ளு. வா. டாடி, நீங்க போக வேண்டாம். அதை கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நெருங்கின ஆளை கடிச்சிடும். அது கடிச்சா அங்க சாவ போறேன், இல்லைன்னா இங்கே சாவ போறேன். போ போமா, போடா. தாத்தா, என் முயலை நான் பார்க்கணும். நானும் வர்றேன். டாடி, நீ எங்கடி போடா? போடி. தாத்தா, வாடா. தீபா, எழுந்திரியா. வா. ஏய், என்ன திரும்பி பாக்குற? நட.
பாம்பு அடிக்கிற மாதிரி சீ, போடா. ம். பாம்பு கிடைச்சதா? இல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல. சரியா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எங்காவது மூணு முடுக்கல இருக்க போகுது. அது ஓடி போயிருக்கிறாங்க. ஏய் ஏய், ஏய், எங்கடி ஓட பாக்குற? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆடி ஆடி தம்பி தம்பி ஒண்ணு பண்ணாத தம்பி, அவளை விட்டுடு. தம்பி உன்னை கெடுத்து கேட்கிறேன், அவளை விட்டுடு. பண்ணாத, ஒண்ணு பண்ணாத தம்பி, தம்பி அவளை விட்டுடு. ஜான்சி ஜான்சி ஆடி. இந்த வேலையெல்லாம் இனிமே எங்க கிட்ட காட்டாத. அம்மா ஜான்சி, ஏம்மா அப்படி பண்ண? இனிமே இப்படி அவசரப்படாதம்மா. நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும்மா. ஜான்சி, உனக்கு என்ன ஜான்சி ராணிங்கிற நினைப்பா? மறுபடியும் இந்த மாதிரி வேலை செஞ்ச கூண்டோட அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. தேங்க்ஸ் டா ஓல்டு மேன். வீட்டுல மருந்தெல்லாம் மெயின்டைன் பண்றியா? அதுக்கு ஒண்ணு பாராட்டணும். பரவாயில்ல, கிழவன் பிளாக் லேபிள வச்சிருக்கான். மிஸ்டர் கிருஷ்ணன், நிவாஸ் இங்க ஏன் வந்தாருன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். இந்த வீட்டு பையன் ஒரு நல்ல பாம்பை கொண்டு வந்துட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்ததான். அதை விசாரிக்க வந்தாராம். நல்ல பாம்பா? நல்ல பாம்பை கொண்டு வந்ததா மிஸ்டர் நிவாஸ் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க? டாக்டர் தேவகி, இந்த ஊர் ஜூ டாக்டர். ஜூ டாக்டர்? அவங்கள நான் பார்த்தாகணும், ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ரங்கா சார், அப்ப இருந்து நடந்துகிட்டே இருக்கீங்களே, பாவம் கால் நோகாதா? கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். என்னடா, எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஏண்டா, எப்படிடா இருக்கு உடம்பு? உனக்கு நாலு கொடுக்கணுமா? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கு வருது, பாத்ரூம் போயிட்டு வரட்டா? ஏய், சைலண்டா உட்காரணும், இல்ல கைய கால ஒடிச்சிருவேன். தீபா, உண்மையா தான் சொல்றேன், அர்ஜென்ட்டா வருது ஆண்டி. டேய் ரங்கா, போகட்டும்டா, இல்லைன்னா இங்கேயே பேஞ்சிரும் போல் இருக்கு. சரி வாடா, பிச்சி உட்கார், வாடா. ஏய், போ. ஏய், ஏன் நின்னுட்ட? ரங்கா சார், நீங்க பாத்துக்கிட்டே நின்னீங்கன்னா எனக்கு வராது, சாத்திக்கிங்க. சரி போ. என்னடா, இன்னும் முடியலையா? ஏய், ஒண்ணுதான். எனக்கு காணோம். ஏய், ஜானி, ஜானி, எங்க அந்த ராஸ்கல்? அவன் இங்க வரலையே. இங்க வரலையா? அப்ப அங்கதான் இருப்பான். என் கையில அடிச்சுட்டு ஓடிட்டான்.
அந்த டைம்ல பாம்பு வந்துருச்சு, இல்லைன்னா அவனை நசுக்கிருப்பேன். இரு இழுத்துட்டு வரேன். என்னைய அடிச்சு குழந்தை அடிக்காதீங்க, குழந்தை அடிக்காதீங்க. அவன் தாங்க மாட்டான் ஐயா, அவன் தாங்க மாட்டான். இனிமே லேட் பண்றது வேஸ்ட் சார். கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் சார். ஆமா சார், நானும் காலையில இருந்து அதை பத்தி தான் யோசனை பண்றேன். மிஸ்டர் பஞ்சு, கீழே இருந்து மேல போறதுக்கு முயற்சி பண்ணாதான் அந்த கொலகார பாவங்கிட்ட இருந்து 3 பேரையும் காப்பாற்ற முடியும். இல்லையா சார்? ஒரு ஐடியா, பக்கத்து வீட்டுல பலகை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ஏறி போயிடலாம் சார். ஷட் அப். மிஸ்டர் பஞ்சு, சடனா மாடியில் உள்ள ஜன்னலை உடைச்சிட்டு போனாதான் அவங்கள பிடிக்க முடியும். ஓகே, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அந்த அம்மன் கை மேலேயே இருக்கு புள்ள. அதை தூக்கிக்கிட்டு தாய் சுத்தம். அது என்ன பட்சி? பாருப்பா, பேசாம படுத்து தூங்கணும். தாத்தா, அது என்னன்னு சொல்லு. பச்சைக்கிளி. அந்த தாய் மதுரை மீனாட்சி கை மேலேயே இருக்கும். அம்மாவுக்கு ரொம்பவும் பிரியமான கிளின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கிளி. ஆமா, அந்த பச்சை கிளி செத்து போச்சு தாத்தா. அழாதடா, அழுது அவனுக்கு மூச்சு திணறும். அழாத கண்ணா. தம்பி, பையன் மறந்து கீழே ரூமுக்குள்ள இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு மருந்து எடுத்துட்டு வர வேண்டாம், அவன் சாகட்டும். போயா. மிஸ்டர் ராஜா, ஏற்பாடு செஞ்சீங்களா? சார், நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. உள்ள இருக்கிற 3 உயிரை காப்பாத்தணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கம் ஆன், டு இட். ஐ சே. குழந்தை ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான். அந்த சின்ன பிள்ளையை படி வாங்கிடாதப்பா. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் தான் குழந்தை அடிச்சிட்டீங்களே, மருந்து எடுத்துட்டு வரதுக்காக அனுப்புங்க. இவன் பண்ணின வேலைக்கு அப்படியே காலை பிடிக்கிறேன். குழந்தையை கொண்டாத, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். போதும், நிறுத்து. அந்த பயலை விட ஓரோட எனக்கு பெருசா வச்சு வா. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ரெடி சார்.
என்னாச்சுமா? டாடி நான் போய் பால் எடுத்துட்டு வரட்டுமா? நோ, இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. குட் ஈவினிங் டாக்டர். ஐ எம் சங்கர். ஐ எம் டாக்டர் தேவகி. நீங்க ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? ஆமா, எங்க மிருக காட்சி சாலைக்காக ஆர்டர் கொடுத்த பாம்பை தான் இந்த வீட்டு பையன் தெரியாம மாத்தி கொண்டு வந்துட்டான். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப கொடூரமான பாம்பு. இஸ் இட்? பாம்புனாலே கொடூரம் தான். இதுல என்ன? எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். உலகத்துல உள்ள மத்த பாம்புங்களை விட இதுக்கு விஷம் அதிகம். இதோட நீளம் 22 அடிக்கு மேல இருக்கும். இது பூமியில எவ்வளவு வேகமா போகுதோ அதே அளவு தண்ணீரையும் போகும். இதோட உணவு கூட பாம்பு தான். இந்த பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கும் போது கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது விடுற மூச்சுல கூட விஷம் கலந்துருக்கும். அப்போ அது கடிச்சா பிழைக்கிறதுக்கு வழி இல்லை டாக்டர்? உடனே ஆன்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தா பிழைக்க வழி இருக்கு. அதுவும் 50% தான். இவ்வளவு கொடூரமான பாம்பா இருக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும். ஜானே, இங்க இருக்கிறது நாங்க தான் நீயும் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த வீட்டுல உள்ள பையன் திலீப் ராஜனாக உள்ள பாக்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதை திறந்துடாதீங்க. அது ஒரு கொடூரமான விஷயம் உள்ள பாம்பு. வேணும்னா டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்க வேண்டியதில்ல. அந்த பாம்பு பாக்ஸுக்குள்ள இருந்து அப்பவே வெளியில வந்து ஒரு ஆளையும் கடிச்சிடுச்சு. அட பாவி, யார கொத்திடுச்சு? யார கொத்திடுச்சுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருந்தாலும் ஆன்டி இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாத்திடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீட்டு வேலைக்காரியை கடிச்சிடுச்சு. வேணும்னா நீங்க வந்து ட்ரீட் பண்ணலாம் டாக்டர். நீ சொல்றது உண்மையா? உண்மையா இருந்தா அவளை வெளியே கொண்டு வந்து காட்டுற. முடியாது. அவ சுயநினைவு இல்லாம இருக்கா. அவளை காப்பாற்ற வேண்டியது கடமைன்னு நினைச்சா அந்த டாக்டரே வந்து ட்ரீட் பண்ண சொல்லுங்க. இம்பாசிபிள். அவங்க உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பாம்பு கடிச்ச பொண்ணு எங்களுக்கு ஒன்றும் சொந்தக்காரி இல்ல. வேணும்னா காப்பாத்திக்கிங்க, இல்லைன்னா விடுங்க. அவங்கள பிழைக்க வைக்க நான் ட்ரை பண்றேன். வேண்டாம், நீங்க உள்ள போனா உங்க உயிர் காப்பாத்து. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. டாக்டர் ஜானி, நீ அவசரப்படுற. இல்ல ரங்கா, டாக்டர் உள்ள இருந்தா நமக்கு தான் நல்லது. ரங்கா, நீ இங்க இருந்து நகரக்கூடாது. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. எக்கடவா, என் கூட வா. எங்க? எங்கயா சொல்றேன் வா. அசையாம அப்படியே எழுந்துரு. கிழவா, உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இவளை கொண்டு வந்திருக்கேன். மேல கொண்டு போ. எங்கடி ஓட பாக்க? ஏய், தப்பி போறதுக்கு ட்ரை பண்ணுன உன்னை கொன்னு உன் சவத்தை வெளியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை. இது என்ன அக்கிரமம்? இதுக்காக போய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தேன். Shut up. பாம்பு கடிச்ச பொம்பளை எப்பவோ போயிட்டா. ஒரு டாக்டர் உள்ள இருந்தா எங்களுக்கு நல்லதுன்னு தான் ஒன்னு அழைச்சிக்கிட்டு வந்தேன். பேசாம மேல போ. ஏய், பாம்பு டாக்டர், ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற? தப்பிச்சு போக முயற்சி பண்ணுனா என்ன நடக்கும்னு அந்த ஜான்சி ராணி கிட்ட கேட்டுப்பாரு. அப்படி போட. சார் டீ சாப்பிடுங்க சார். இன்ஸ்பெக்டர், எங்க கையில இன்னொரு ஆள் சிக்கியாச்சு. மொத்தம் 4 பேர். அவங்க உயிர் எங்க கையில இல்ல, உங்க கையில. கடைசியா எச்சரிக்கிறேன், அந்த 4 பேர் உயிரோட இருக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு உடனே போகணும்.
ஐ ஆம் குரு, கார்ப்பரேஷன் பில்டிங் இன்ஜினியர். Glad to meet you. தேங்க்யூ. இது மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம். இது பக்கத்து வீட்டுக்காரருடைய பெட்ரூம். இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு கதவு இருக்கு. இந்த வீட்டுல பாதி அவர் வாங்கினதுனால அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த டோரை ஓபன் பண்ணா பரமேஸ்வரன் ஸ்டோர் ரூம் போக முடியுமா? டெஃபினட்டா போக முடியும். ஆர் ஷூர்? ஷூர். இதுக்கு முன்னால் இவ்வளவு டயர்ட் ஆனதில்லை. இன்னைக்கு 2 மாத்திரை கொடுத்தாதான் ஜுரம் இறங்கும். பாவம், பயத்தினாலதான் இந்த ஜுரம் வந்திருக்கும். இவன் செத்தா இங்க யாருக்கும் ஒண்ணும் நஷ்டம் இல்ல. பேசாம வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்கணும். ரெங்கா, வெளியே போலீஸ் கெடுபிடி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரையும் காணும். ஒருவேளை மேலதிகாரியை பாக்குறதுக்காக போயிருக்கணும். எதுக்கும் நீ போய் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வா. இந்த பீரோ நகத்துல பின்னால ஒரு கதவு இருக்கு. அதை திறந்தா அவர் ஸ்டோர் ரூமுக்கு போகலாம். மரியாதையா சண்டை அடைஞ்சிருங்க. என்னாச்சு சார்? ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு சார். எஸ். எஸ் சார். பக்கத்து வீட்டு கதை உடைச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இப்ப நீ காட்டின பெரிய சாகசத்துக்காக இந்த சின்ன வெகுமதியை தர்றேன், எடுத்துக்க. இன்ஸ்பெக்டர், எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை விட்டுடுங்கன்னு கடைசியா எச்சரிக்கிறேன். மரியாதையா எங்க கார் அங்க நிக்க வச்சுட்டு போலீஸை கிளியர் பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பரிசுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை லேப்ல டெஸ்ட் பண்ணி உடனே ரிப்போர்ட் பண்ணாங்க. எஸ் சார். என்ன தங்கச்சி இந்த நேரத்துல?
எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஆகலமா? நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை பாம்பு கடிச்ச மாதிரி நான் கனவு கண்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இந்த விபூதி வச்சுக்கீங்க. டியூட்டி நேரத்துல இதெல்லாம் வச்சு கூடாதுமா. பரவாயில்ல, சாமி விஷயம் வச்சுக்குங்க. ஐயோ இடுப்பு வலிக்குதுங்க. என்னாச்சுமா? என்ன பண்ணுது? டெலிவரி பெயின் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு பாத்து கூட்டு போமா. இந்த மாதிரி நேரத்துல இங்க வரலாமா? பாத்து கூட்டு போதீங்க. மிஸ்டர் தாமஸ், அவங்க காரை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. அப்ப நாமளே அவங்களுக்கு சொன்னதை செய்யுங்க சார். ஓகே, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. ஓகே. சக்சஸ் ஜானி. என்ன விஷயம் ரங்கா? போலீஸ் நம்ம காரை கொண்டு வந்துட்டாங்க. நாம அப்பவே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். கரெக்ட். சோ அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்கள ஸ்ட்ரீட்டை காலி பண்ண சொல்லி நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இப்ப நாம தப்பிக்கிறது மட்டும் கேரண்டி. நீ கீழே போய் அந்த நகைப்பெட்டி எடுத்துட்டு வா. நான் மறுபடியும் அங்கேயா? நீ பயப்படாத. ஏய் ஜான்சி ராணி, இங்க வா. கம் ஆன், கெட் அப். ரங்கா, இவளை உன்னோட அழைச்சிட்டு போ. நீ வெளியே நின்று இவளை உள்ள அனுப்பி பெட்டி எடுக்க சொல்லு. சரி, என் பிஸ்டல் எங்கேயும் விழுந்துருச்சே. அது போனா போகுது. அந்த எஸ்ஐ விட்டுட்டு போன பிஸ்டல் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. ஏய் கம் கம் ஆன். ஜான்சி, நிக்கடா. இறங்கி சீக்கிரம். என்னடி அப்படி பாக்குற? கெட் அப். உனக்கு எங்கிதுமே தெரியாது போல இருக்கு. ரொம்ப மொரட்டு மனுஷனா இருக்க. பாரு எப்படி தேய்ச்சிட்டு இருக்கு. ரத்தம் வரல, பரவாயில்ல விடு. என்ன புரிஞ்சுக்கவும் தெரியல, உனக்கு சமய சந்தர்ப்பம் புரியல. புரிஞ்சுக்கலாம் போ. போல அங்கேயும் இங்க பார்க்காம போய் தோண்டு. தோன்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். முதல்ல சொன்ன வேலையை செய். தோண்டு. சீக்கிரம் தோண்டு. அறியாத பொண்ணு ஒண்டியா கஷ்டப்படுறான்னு கூட இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்களே. வந்து கொஞ்சம் சகாயம் பண்ணா என்ன? அனாவசியமா பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் தோண்டு. ஒரு இடத்துல நம்ம ஆட்ல நிக்க வச்சு அவங்க கார் மூவ் ஆனோன்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததும் நம்ம கிட்ட தப்பிச்சிடக்கூடாது. ரைட்? குயிக். லேப் ரிப்போர்ட். ஆமா சார். அந்த விரல் 12 மணி நேரத்துக்கு முன்னால செத்தவங்க விரல்னு ரிப்போர்ட்ல இருக்கு சார். அப்போ அந்த விரல் டாக்டரோடதோ ஜான்ஸோடதோ இல்ல, செத்து போன வேலைக்காரோட விரல் தான். ஆமா. ஆக இந்த வீட்டுல இருக்கவங்க சேஃபா தான் இருக்காங்க. எனிவே we must be